Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பைப் டைன். பைப் டைன் சொல்றது என்னது, அந்த பைப் டைன்ல வந்து எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ஸ்ல என்னென்ன பண்றாங்க, ரெண்டாவது இந்த ஜாப்ல வந்து என்னென்ன அசார்டஸ் இருக்கு, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணும்போது என்னென்ன நம்ம வந்து பண்ணலாம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அசார்டஸ் பிளஸ் சேஃப்டியா வந்து ஒரு அந்த ஜாபை எப்படி செய்யறது சொல்லிட்டு டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க இதை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைப் டைன். பைப் டைன் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லைன்ல வந்து புதிய லைனை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பைப் டைன் சொல்றது. இந்த பைப் டைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்ல வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து கோல்டு கட்டிங் பண்ணி ஹாட் டேப்பிங் பண்ணி பண்றது வந்து ஒரு மெத்தடு, அது வந்து லைவ் லைன்ல பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் ஆல்ரெடி வந்து டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க ஃபியூச்சர் டேப்பிங் சொல்லிட்டு, அந்த ஃபியூச்சர் டேப்பிங்ல வந்து நம்ம வந்து புதுசா லைன் வந்து ஃபிளாஞ்ச் மூலமா நம்ம போல்ட் நட் போட்டு டைட் பண்ணி கனெக்ட் பண்றது வந்து ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன்ல வந்து எந்த ஒரு ஃபியூச்சர் டேப்பிங்கோ எந்த ஒரு லைனுமே இருக்காது, நம்மளுடைய ப்ராசஸுக்கு அந்த டைம் தேவைப்படும். அதனால பாத்தீங்கன்னா புதுசா வந்து அந்த லைனை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷட்டவுன் எடுத்து பண்ணணும். ஓகேங்களா, அது எல்லாமே எப்படி பண்றதுங்கிறத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பைப் டைன் வந்து எப்படி பண்றது, இது வந்து எந்த இடத்துல பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ண, அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் மூலமா தான் பண்ண முடியும். அது என்ன டாக்குமெண்டேஷன் தேவைன்னு பாத்தீங்கன்னா பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம். ஒரு பிஎன்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூச்சர் டேப்பிங் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது என்னென்ன அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டிபின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினேஷன் பாயிண்ட்னு சொல்லி இதுக்கு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எக்ஸிஸ்டிங் லைன் எது, நியூ லைன் வந்து எப்படி ஜாயின் பண்ண போறோம், அதோடைய ஃப்ளோ டயக்ராம்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சிம்பிளை வச்சு நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்டோடைய எலிவேஷனை வந்து நம்ம பார்த்து அதை வந்து நம்ம ஃபீல்டில் போய் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து எப்படி ஃபியூச்சர் டேப்பிங் வந்து எடுத்திருக்காங்க, இல்லை ஃபியூச்சர் டேப்பிங் இருக்குதா, இல்லை நம்ம வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ப்ராசஸிங் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஐசோலேஷன் பண்ணியிருக்கணும். ஒரு லைவ் லைனில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஷட்டவுன் எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான ப்ராசஸிங் லைனில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுமோ, நீங்கள் வந்து பிளான்ட்டை வந்து ஜென்ரேஷன் கம்மி பண்ணிவிட்டு லைவ் லைனில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பிளான்ட்டை ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாம். அது வந்து உங்களுடைய எந்த லைனில் பண்ண போகிறீங்க, அதில் என்ன சர்வீஸ் இருக்குது, அதை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து எதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூச்சர் டேப்பிங்கில் வந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எண்டு பிளைன் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பைப் லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போது அந்த வால்வுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறது சொல்லிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த டிராயிங்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் டேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் வால்வில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் லைனு. இந்த ப்ராசஸ் லைன் வந்து இந்த ஹரிசாண்டலாக போயிட்டு இருக்கு. இதுதான் ஃபியூச்சர் டேப்பிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஐசோலேஷன் வால் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ஐசோலேஷன் பிளைண்ட் வரும். நான் வந்து இதில் காமிக்கல. அந்த பிளைண்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு லைனை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபியூச்சர் டேப்பிங். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா புது லைனை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டேப்பிங் வந்து காமிச்சிருக்கோம். இதில் வந்து வால்வு கிடையாது. வால்வு இல்லாமல் ஒரு ஃபியூச்சர் டேப்பிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் லைனில் வந்து புது லைனை வந்து ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு பைப் டைன் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐசோலேஷன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அந்த இருக்கக்கூடிய பிளைண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது லைனை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வு தான். இந்த வால்வை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக
செலெக்ஷன் பண்ணணும். அது எப்படி செலெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஏன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வ் இருக்கிறதுனால நம்ம வந்து பிளான்ட் வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷட் டவுன் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வால்வ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பிளைண்ட் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடில் வந்து ப்ராசஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்துருக்கும். அதனால இந்த வால்வ் வந்து என்ன டைப் சீல்னு சொல்லிட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ரெண்டாவது இந்த வால்வ் க்ளோஸ் ஆகிருக்கும் போது இந்த சீல் வந்து 100% ஒர்க் ஆகுதா இல்லை லீக் ஆகாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஓஇஎம்கிட்ட இருந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வால்வ் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வுக்கு ப்ராப்பரான டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். அது என்னென்ன டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், லீக் டெஸ்ட் பண்ணி இதை வந்து ப்ராப்பராக இந்த வால்வ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் இருந்த வால்வை மட்டும்தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வில் வந்து டெம்பரவரி ஒரு கனெக்ஷன் செட் பண்ணிவிட்டு, அதாவது பாசிட்டிவ் ஐசோலேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு டெம்பரவரிக்கு ஒரு கனெக்ஷன் செட் பண்ணி இதை வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியரில் விட்டு இதில் வந்து எந்த லீக்கும் இல்லை, அதாவது ஒரு ½ வந்து இந்த டெம்பரரி கனெக்ஷனில் கொடுத்து இதில் இந்த லீக் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் மானிட்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து புது லைனை வந்து நம்ம வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? இதில் அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் இல்லை வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து சீல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வால்வை வந்து இதில் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வால்வில் வந்து முக்கியமாக ஐசோலேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது லாக் அவுட் டேக் அவுட்டு, அந்த லாக் அவுட் சிஸ்டம் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வால் செலெக்ஷன் பண்ணிட்டோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டேப்பிங்கில் போட்டோம். ஃபியூச்சர் டேப்பிங்கில் போட்டு நம்ம வந்து பிளைண்ட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு லைனை வந்து நம்ம வந்து ஃபீல்டு வந்து எரெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஜாபுமே வந்து பிளான்ட்டுக்குள்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பர்மிட் வேணும். அதுவும் இந்த மாதிரி ஜாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் பிரேக் பர்மிட் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? அதனால் அந்த லைன் பிரேக் பர்மிட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு தேவையான டிசைன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் லைனில் வந்து இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் நமக்கு வேணும். ரெண்டாவது இந்த ஜாப் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஃப்டி ரெக்யூர்மெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரெட் தேவைப்படும், சில டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் தேவைப்படும், கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு கேஸ் டிவைஸ் தேவைப்படும், அப்புறம் ஒர்க்கிங் ஹைட்டாக இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்னஸ் வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் அசாடஸ் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் லைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன டைப் வாஷிங் பண்ணணும், என்ன டைப் ஃப்ளஷிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து வால்வில் வந்து லாகிங் டேகிங் வந்து சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பக்காவாக இருக்கணும். ரெண்டாவது இந்த ஜாப் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜாபை பற்றின நாலேஜ் வந்து சரியாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் பார்ட்டிக்கும் நம்மளுடைய ஒர்க்குக்கும் தேவையான ப்ரீ பிளானிங் பண்ணுறதுக்கான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதில் வந்து என்னென்ன அசாடஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் கன்சியூமபிள் கேஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட் த பைப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் பர்ன் இன்ஜுரிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் அண்ட் ஷிஃப்டிங் த ஹெவி டூல்ஸ் அண்ட் வால். அப்புறம் ஸ்கஃபோல்டிங் கொலாப்ஸ் இஃப் ஒர்க்கிங் ஆன் ஹைட் அட் ஹார்ட் ஒர்க் ரிலேட்டட் அசாடஸ். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்கக்கூடிய மெயினான அசாடஸாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது சேஃப்டி ப்ரொசீஜராக இந்த ஜாபை எப்படி பண்ணுறது அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாபுமே பண்ணுறதுக்கு முன்னாடி அது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டிங் பண்ணணும். அந்த பிளைண்டிங்க்கு தேவையான பிளைண்ட்ஸு ப்ளஸ் லைன் பிரேக்கிங்கு டிஸ்கனெக்ஷன் ப்ராசஸ் அது எல்லாமே வந்து பக்காவாக நம்ம வந்து பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன பிளைண்டிங் பண்ண போகிறோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டரில் வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிட்டில் ஆட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பிளைண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பர்மிட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து நெசசரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து இன்டர்டேஷன் ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம அந்த லைனை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்னென்ன தேவை, பர்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டீம் தேவையா, ஏர் தேவையா, அதில் என்ன ஃப்ளூயிட் போதோ அதை டிபெண்ட் பண்ணி அதை டீகண்டாமினேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதை வச்சு டீகண்டாமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் டெஸ்டிங் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து அதில் கேஸ் வந்துருச்சுன்னா
அதுக்கப்புறம் இனட் கேஸ் அதாவது நைட்ரஜன் கொடுத்து பர்ஜிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதில் வந்து ப்ராப்பராக வந்து நைட்ரஜன் பர்ஜிங் வந்து கம்பல்சரி பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கேஸ் டிடெக்டரை வச்சு பார்த்தீங்கன்னா அதோட எல்இஎல் லெவல் வந்து செக் பண்ணி அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஃபியூச்சர் டேப்பிங்கில் இந்த வால் செலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதனுடைய பாசிட்டிவ் ஐசோலேஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய புது லைனை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லைனில் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளாஞ்ச் ஒரு எண்டு பிளைண்ட் மட்டும் கொடுத்துருந்தோம்னா அதில் வந்து டைரெக்டாக லைனை கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கனெக்ஷனில் புதுசாக வந்து நம்ம வந்து டேப்பிங் எடுத்து பண்ண போகிறோம்னா அதை கட்டிங் பண்ணி வெல்டிங் பண்ணுறதுக்கான எல்லா ஜாபுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஜாப் வந்து பண்ணிட்டு இருக்கும் போதும் நம்ம வந்து எல்இஎல் செக் பண்ணணும். ஏன் எல்இஎல் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது கண்டினியூஸாக ப்ராசஸில் இருந்த லைனு திடீர்னு நம்மளுக்கு வந்து இதில் கேஸ் எக்ஸ்போஷர் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக வேண்டி அதில் வந்து ஒரு பலூன் அதாவது பலூன் ஐசோலேஷன் பண்ணி சடன் கேஸ் எக்ஸ்போஷர் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம பண்ணலாம். இந்த ஹை அசாடஸ் லைனில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். லோ அசாடஸ் லைனில் வந்து இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ரெண்டாவது இது வந்து ஹார்ட் ஒர்க் நம்ம வந்து பண்ணுறதா இருந்தாச்சுன்னா அதாவது ஃப்ளாஞ்ச் ஃபிட்டிங்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு எந்த இதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அதாவது வெல்டிங் கட்டிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு தேவையான பர்மிட்டு அப்புறம் ஹார்ட் ஒர்க்குக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வேணுமோ அந்த இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரௌண்டிங் ஏரியா வந்து கேஸை வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டரிங் பண்ணியிருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸை வந்து மானிட்டரிங் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பெரிய விபத்துக்களை வந்து அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாப். ஒரு ஃப்ளாஞ்சில் வந்து பிளைண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதிய லைனை கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கட்டிங் வெல்டிங் பண்ணி நம்ம வந்து புது லைனை வந்து வெல்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பைப் டைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜாப். அதனால் பார்த்தீங்கன்னா ஜாப் சூப்பர்வைசர் ப்ளஸ் சேஃப்டி வந்து இந்த ஜாப் முடியாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் இருக்கணும். இதில் வந்து கோல்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எல்இஎல் லெவல் வந்து 10% இருக்கும்போது பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1% வச்சு பண்ணலாம். ஆனால் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா 0 வந்ததுக்கப்புறம் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் டைனில் வந்து ஒரு வால் வந்து வச்சுருந்தோம் இல்லை அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு பைப் லைனை வந்து கனெக்ட் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ரெண்டாவது அதில் என்னென்ன அசாடஸ் இருக்குது, அந்த அசாடஸுக்கு வந்து என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாட் டேப்பிங் பற்றி பார்ப்போம். ஹாட் டேப்பிங் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் லைனில் வந்து பண்ணுறது தான் ஹாட் டேப்பிங் சொல்லுவோம். இந்த ஹாட் டேப்பிங் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி டீம் தான் பண்ணும். இது வந்து நம்ம வந்து அதுக்கு காம்படென்சியான ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வச்சு தான் பண்ண முடியும். நம்மளுடைய டீம் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வச்சு பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃப்ளாஞ்ச் ஃபிட்டிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசோலேஷன் வால் ப்ரொவைட் பண்ணி அதை வந்து பாசிட்டிவ் ஐசோலேஷன் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் லைன் எடுத்து லைன் வந்து பைபாஸ் லைன் வழியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஃப்ளூயிட் வந்து போயிட்டுருக்கும். எந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்லி ஐசோலேஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டேப்பிங். இது ஹாட் டேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோல்டு கட்டிங் பண்ணுவாங்க. கோல்டு கட்டிங் பண்ணதுக்கப்புறம் பைப் வந்து வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஹாட் டேப்பிங் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு டெம்பரரி ஃபிட்டிங்ஸ் கொண்டு வந்து 2 இடத்துல ஐசோலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பைபாஸ் லைனில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபிட்டிங்ஸை வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த லைனில் இந்த நம்ம புதுசாக டேப்பிங் கொடுத்துருக்கோம்ல அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த பைப் டைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேப்பிங் ப்ளஸ் இந்த பிளைண்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கட்டிங் பண்ணி வெல்டிங் பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஷட் டவுன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சில லைவ் லைன்லன்னு சொல்லும்போது காஸ்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த ஷட் டவுன் பண்ணுறதுனால அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டேப்பிங் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் ஹாட் டேப்பிங்னா எப்படி பண்ணுறாங்க அதோட அசாடஸ் என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளுடைய சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.